தேவனுடைய கிருபையினாலே உலக தோற்றத்துக்கு முன்னரே நம்ம தேவன் தெரிந்து ரத்தப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய தாசனாகிய ரெவரண்ட் டாக்டர் மார்ட்டின் சிவராஜ் அண்ணனை அறிமுகப்படுத்தும்படி தேவன் தந்த இந்த தருணத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அண்ணன் மார்ட்டின் சிவராஜ் அண்ணனை எனக்கு கடந்த 26 இயர்ஸா நல்லா தெரியும். அண்ணன் ட்ரிச்சியில் ஒரு கிறிஸ்டியன் பைபிள் ஃபெலோஷிப் சர்ச்சஸோட சீஃப் பாஸ்டராகவும் ரிவைவல் இந்தியா மினிஸ்ட்ரீஸோட ஃபவுண்டராகவும் இருக்கிறாங்க. அதோட அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஹாகாய் இன்ஸ்டிடியூட்லையும் வாக் த்ரூ பைபிள் மினிஸ்ட்ரி அண்ட் RZIM லைஃப் ஃபோக்கஸ் சொசைட்டி அண்ட் பெரேயா அகாடமி சவுத் கொரியாவுடைய அந்த ஃபேக்கல்ட்டியாக அந்த போதிக்கிற ஊழியத்தில் அண்ணன் ஒரு சீஃப் பர்சனாக கத்தர் வச்சிருக்காரு. மோரோவர் அண்ணன் ஒரு கடந்த 44 ஆண்டுகளாக கத்தரோடு நடக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள கத்தருடைய தாசன் என்பதை ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அது இல்லாமல் அவர் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பயங்கரமான கத்தரை அறியாத ஒரு ஹிந்து ஃபேமிலியில் அவங்க முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட அவங்க குடும்பத்தின் எல்லா சகோதரிகளையும் ஆண்டவருக்குள்ள கத்தருக்குள்ள நடத்தி அவங்க அம்மாவையும் கூட அப்பாவையும் ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கிறாங்க. அண்ணன் ஒரு BHLல ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து அந்த வேலையை உதறிவிட்டு கத்தருடைய ஊழியத்துக்காக அதை வந்தது ஒரு பெரிய சவாலான காரியம். அதற்கு முன்னாடி அண்ணனை குறித்து ராஜேஸ்வரி சிஸ்டர் அவங்களோட தங்கச்சி, அவங்க நம்ம ISPFல இருக்காங்க. அவங்க மூலமாக கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க BHLல இன்ஜினியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க PWD டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இன்ஜினியராக இருந்தப்ப நிறைய பேர் பல லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கொண்டு பிரைபா கொடுத்து இது ரொம்ப அண்ணனை கன்வின்ஸ் பண்ண பார்த்தபோது அந்த வேலையை அண்ணன் அதை உதறி விட்டு BHLக்கு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரி உண்மையுள்ள அவருடைய தாசனை கத்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார். 1976 அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்த 44 இயர்ஸா ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா ஊழியம் செஞ்சு வந்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப ப்ரேயர்ஃபுல் அண்ட் ஹம்பிள் பர்சன் ஆஃப் காட். ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. அண்ணனோட துணைவியார் BHL RSK ஸ்கூல்ல ஒரு PG டீச்சராக இருந்து அவங்களும் இப்போ ரிட்டையர்டு. அண்ட் அண்ணாக்கு ஒரு சன் அண்ட் ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க டாட்டர் அண்ட் சன்னிலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, இன்ஜினியர் அண்ட் சயின்டிஸ்டா. அவங்க சன் ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் டீம் லீடா இருக்காரு. அண்ணனை இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தும்படி அந்த வாய்ப்புக்காக ஆண்டவர். பிரதர் தேங்க்யூ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குது. ஐ ஸ்டார்ட். முதலாவதாக நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து நாம் களிப்புற கடவோம். தேவன் கிருபையாக நம்மை ரட்சித்து இந்த உலகத்துல சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று கூடி இந்த நேரத்தை ஆண்டுடைய பாதத்திலே செலவழித்து தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அருமையான இன்சூரன்ஸ் கிறிஸ்டியன் எம்ப்ளாயிஸ் பிரேயர் ஃபெலோஷிப்
சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்படுகிற மதிப்பிற்குரிய மாதவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகம் செய்த சகோதரி அன்பரசி எல்ஐசி வேலூர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சொன்ன அறிமுக வார்த்தைகளுக்கு நான் கொஞ்சம் கூட பாத்திரன் அல்ல. தேவனுடைய கிருபையினாலே இந்த நல்ல காரியங்களுக்கு ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துவாராக. இந்த ஐக்கியத்திலே பங்கு பெற்று உங்களோட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரி ராஜி எல்ஐசி குடியாத்தம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு இந்த ஆராதனையில பங்கு பெறவும் ஜெபத்துல பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆராதனை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை நான் நன்றாக உணர்ந்தேன். ஜெபமானது தேசத்துக்காக உலகங்களுக்காக ஜெபிக்கிற அந்த மன்றாட்டு ஜெபம் உண்மையாகவே ஒரு எழுப்புதல் ஜெபமாய் இருந்தது. இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜெபமாய் இருந்ததை நான் உணர்ந்தேன். நிச்சயமாக நீங்கள் ஜெபித்த ஜெபமானது பரலோகத்திலே அது எட்டி இருக்கிறது. பரலோகத்திலே அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலங்களிலே கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதிலை அனுப்பி நம்ம எல்லாரையும் ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவாராக. ஆமேன். இந்த நாளிலே மறுபடியும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய செய்தி வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பெரிதாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த உபவாச கூட்டத்திலே பங்கு பெற்று உங்களோடு நான் ஐக்கியம் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு கடந்த 2 வார காலமாக ஆண்டவருடைய பாதத்திலே நான் அமர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்காக நீங்கள் யாவும் ஊக்கமாக ஜெபித்தீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். கடைசியாக சில குறிப்புகளை எடுக்க ஆரம்பித்தேன். இன்று காலையிலே நான் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். அது சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இந்த வசனமானது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாவருக்கும் அறிந்த ஒரு வசனம் தான். நான் புதுமையாக எதுவும் சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் தேவன் உங்களுக்கு, முதலாவது எனக்கு, இந்த வார்த்தையின் மூலமாக என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறாரோ அதை எனக்கும் உங்களுக்கும் இதை ஆலோசனையாக கொடுக்க நான் விரும்புகிறேன். பொதுவாக செய்தி கொடுக்கிறவர்கள் செய்தியை மற்றவர்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்னதாக செய்தியை கொடுக்கிறவர்கள் முதலாவது ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிறகு அந்த ஆசீர்வாதத்தை தான் கேட்கிற மக்களுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த வசனமானது வேதத்திலே எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு வசனம், உங்களுக்கும் ஒரு பிடித்தமான வசனமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்று கர்த்தர் ஒரு புதிய கோணத்திலே, ஒரு புதிய பார்வையிலே இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இதை தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறார். இந்த வசனத்தை அவர் சொல்வதற்கு என்ன காரணம், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த வசனத்தை நம்முடைய ஜபமாக கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால்
இந்த வசனத்திலே கடைசி பகுதியிலே எங்களுக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். இதை பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஜெபம் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய ஜெபம் என்ன, தாவீதினுடைய ஜெபம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். இன்றைக்கு திருச்சபை மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு மன தெளிவு தேவை. வேதத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கை வேற அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தேவ மனிதர்கள் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்திருக்க வேண்டும். உதாரணமாக ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது அது ஆபிரகாமுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. ஆண்டவர் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாக அவர் வைத்தார். எதற்காக? நாமும் விசுவாசிகளின் தகப்பனாக நம்முடைய சந்ததிக்கு மாற வேண்டும் என்று சொல்லி. பிறகு ஆண்டவர் யாக்கோபினுடைய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் நன்றாக போதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கூட யாக்கோபின் வாழ்க்கையை போல ஒரு வேதனையான வாழ்க்கையாக, பின்பு அந்த வேதனைக்கு பதிலாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் என்பதற்கு ஒரு திஷ்டாந்தமாக அங்கு யாக்கோபை வைத்திருக்கிறார். இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த யோசேப்பு எப்படி கனிதரும் திராட்சை செடியாக கொடியாக இருந்தானோ அதே போல யோசேப்பை போல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். நாம் நம்முடைய மாம்சத்தின்படியும் நம்முடைய மனசன்படியும் நடந்து நாம் தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி போவதற்கு எந்த விதமான சாக்கு போக்கு நம்ம சொல்லக்கூடாது. காரணம், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. ஆண்டவர் வேதத்தின் கதாபாத்திரங்களை நம்முடைய கதாபாத்திரத்தோடு அவர் இணைத்திருக்கிறார். இன்னும் சற்று நாம் ஆழமாக சிந்திப்போமானால் இந்த வேதத்துல இருக்கிற அநேக கதாபாத்திரங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்டது. ஆனால் இப்போது நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த காலத்துல ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பக்தர்களைப் போல தேவன் நம்மை இந்த உலகத்திலே வாழும்படியாக அழைத்திருக்கிறார், ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு காலம் கிருபையின் காலம் என்று சொல்கிறோம் அல்லவா? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் திருச்சபை உருவாகி இந்த கிருபையின் காலம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையின் காலத்துல 1ஆம் நூற்றாண்டிலே பேதுரு, யோவான் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற தேவதாசர்கள் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவில ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பெந்தெகோஸ்து நாளிலே நம்முடைய பரிசுத்த ஆவி நமக்கு தந்து நம்மை வழிநடத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சரியான ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டு பக்தர்களும் புதிய ஏற்பாட்டு பக்தர்களும் நமக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக முன்னோடிகளாக இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது செய்திக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை. நமக்கு ஏன் ஞானமுள்ள இருதயம் தேவை? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் ஞானமுள்ள இருதயம் தேவை? நாம் ஞான இருதயம் உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, நமக்கு தேவனை அறிகிற அறிவில் வளரும் ஞானமுள்ள இருதயம் தேவை. முதலாவதாக தேவனை அறிகிற அறிவில் வளரும் ஞானமுள்ள இருதயம் தேவை. இன்றைக்கு நவீன உலகத்திலே வாழ்கிறோம். பலவிதமான கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சயின்ஸ் டெவலப்மெண்ட், பல முன்னேற்றங்களின் வழியாக இந்த உலகம் செல்வதை பார்க்கிறோம். ஊடகங்களுடைய முன்னேற்ற பாதையில் நாம் செல்வதை பார்க்கிறோம். நாம் இந்த உலக அறிவினாலே நாங்கள் நிரப்பி வருகிறோம். இந்த உலகத்தை வாழ்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஆனால் இதைவிட மிக முக்கியமானது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஞானம் தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அல்லது நமக்கு தேவனை அறிகிற அறிவில் வளரும் ஞானம் தேவை. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு
தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லுகிறார். அந்த தாவீது ஞானமுள்ள இருதயம் தேவை என்று அவர் ஜெபித்தார். இங்கு புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்காக ஜெபிக்கிறார். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானம் பெருகும் என்று சொல்லி அவர் நம்மை ஜெபிக்கும்படியாக அவர் அழைக்கிறார். அவர் நமக்காக ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபம் விண்ணப்பம் என்னவாக மாறுகிறது? நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போன ஆண்டு நான் தேவனை அறிந்த அந்த அளவை விட இன்று நான் தேவனை அறிகிற அறிவிலே எந்த அளவிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன்? நாம் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் பூரணப்பட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோட அனுபவத்தை சொல்லும் போது அவர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அடைந்தாய்த்து அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாதபடி நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி அதை ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கியம் அவரை அறிகிற அறிவு. ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகும். அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது நமக்கு கிருபை பெருகும் என்று பார்க்கிறோம். அங்கு நீதிமொழிகளின் புத்தகத்திலே பார்க்கும்போது அங்கு ஞானி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் எப்படி புத்திமதிகளை சொல்ல வேண்டுமோ அந்த விதமான ஒரு புத்திமதிகளை அவன் சொல்வதை பார்க்கிறான். இதுல நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நாம் கர்த்தரை அறிகிற அறிவில வளரும் போது கிருபையிலே வளருகிறோம். கிருபை என்று சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிறகு சத்தியம் என்று சொல்லும்போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்ய என்று பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற மாபெரும் ஒரு சிலாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் அவரை அறிகிற அறிவு. நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவில வளர வேண்டும். ஆகவேதான் ஒரு பக்தன் பழைய ஒரு பாடலை அவன் எழுதும் போது இன்னும் நான் உம்மை அறியணுமே, சித்தம் செய்யணுமே என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிகிற அறிவில் வளராமல் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ தூரமாய் இருக்கிறது அங்கென்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளில் அநேகர் வந்து உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, வியாதிகளை சுகமாக்கினோமே, அற்புதம் செய்தோமே, தீர்க்கதரிசனம் சொன்னோமே என்று சொல்லுவார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்திக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனவனே அவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிகிற அறிவில் வளராமல் நாம் ஞானமுள்ள இருதயம் இல்லாத மக்களாக இருக்கிற பட்சத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை ஒருபோதும் அறிய முடியாது. இதை நம்முடைய வாழ்க்கையில அறிய வேண்டும். இதை அறிந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எபேசியர் நிருபத்துல அங்கே 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு
பல காரியங்களிலே அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவு ஒரு சரியான அறிவாக இருக்க வேண்டும். அந்த ஆங்கிலத்தில் சொன்னால் the object of our knowledge. நாம் எதை பற்றி அறிந்திருக்கிறோம்? பல காரியங்களை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களிலே நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைதான் மத்தேயு 6:31 ஆண்டவர் சொல்லும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற மக்கள், அவருடைய நீதியை நாம் தேடுகிற மக்கள், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற மக்களாகிய நாம் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்தால் ஒழிய அவருடைய ராஜ்யத்தை தேட முடியாது. அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய குடும்பங்களிலே, அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய ஸ்தாபனங்களிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே, நாம் ஊழியம் செய்கிற இடங்களிலே கொண்டு வர முடியாது. அநேகர் சொல்வார்கள் தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லும் போது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு. நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். நாம் இந்த அறிவோடு இந்த உலகத்துல வாழ்கிறோம். இந்த சிலுவை பற்றிய உபதேசமானது நமக்கு பல கோணங்களிலே நமக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இந்த சிலுவை உபதேசத்தை பின்பற்றக்கூடாது. இந்த சிலுவையின் உபதேசமானது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1:18 சொல்லும் போது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவையின் உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நாம் வளரும்போது நமக்கு தேவ பலன் உண்டாகிறது. இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு சமயம் குறைவாக இருப்பதனால இந்த தேவ பலன் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். இதை பின்வரும் செய்தியினுடைய கருத்துக்களிலே நான் பரிமாறிக்கொள்வேன். ஆகவே இதோடு நான் இதை நிறுத்திக் கொள்கிறேன். பிறகு 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்படி என்றால் ஞானம் என்றால் என்ன? இயேசுதான் ஞானம். இந்த உலகத்துல என்ன படித்தாலும், என்ன பண்டிதர்களாக இருந்தாலும், எத்தனை PhD வாங்கினாலும், எத்தனையோ விதமான நூதனமான பாடங்களை படித்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் நாம் இந்த உலகத்துல வாழ்வோமானால் நம்முடைய ஞானமெல்லாம் வீணாய் போய்விடும். ஒருவேளை நான் இதை சொல்லுவேன், உலகத்தின் ஞானம் அது பைத்தியம்னு கூட நான் சொல்லுவேன். ஆனால் தேவனை அறிகிற ஞானமானது அது உண்மையான ஞானம். அது யூதராயினும் கிரேக்கராயினும் யார் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஞானமாய் இருக்கிறார், அவருக்கு பலனாய் இருக்கிறார். பழைய கீர்த்தனைகள் ஞான பாட்டுகளிலே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஞானத்தை குறித்து பல பாடல்கள் உண்டு. அதுல பாமாலை என்று எடுத்துக்கொள்ளலாம். அது லுத்தரன் பாமாலையில ஒரு பாடல் இவ்வாறுகிறது: இயேசுதான் என் ஞானமே, இயேசுதான் என் ஞானமே என்று அவருடைய பக்தன் பாடலை பார்க்கலாம். பிறகு கீர்த்தனையில பார்க்கும்போது எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே என்று ஒரு பாடல் வருவதை பார்க்கிறோம். பிறகு இன்னொரு கீர்த்தனையில் ஒரு இடத்துல ஒரு பாடல் வருகிறது, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மென்மை, திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி இருப்பினும், எனக்கு எல்லா மேன்மை இருப்பினும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த அறிவு, அந்த சிலுவையினுடைய அந்த உபதேசம், அந்த ஞானம் எனக்கு இல்லாவிட்டால் நான் வீண் என்று சொல்லுகிறார். அதைதான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு 1ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு அவர் ஜெபிக்கிறார். பாருங்கள், நான் இந்த வசனங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது ஞானமுள்ள இருதயம் தேவை என்று முதலில் தாவீது ஜெபித்தார். பிறகு ஞானமுள்ள இருதயம் தேவை, நமக்கு தேவை என்று அப்போஸ்தலன் பேதுரு ஜெபித்தார். நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை என்று இப்போது அப்போஸ்தலன் பவுலும் ஜெபிக்கிறார். அப்போ இன்றைக்கு
நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் போது எனக்கு கர்த்தர் ஞானமுள்ள இருதயம் தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகளுக்காக, பலவிதமான தேவைகளுக்காக நிச்சயமாக ஜெபிப்பேன். ஆனால் அதை விட என்னுடைய ஜெபம் உங்களுக்கு எதுவா இருக்கும் என்றால், நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். உங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிற அந்த ஞானமுள்ள இருதயம் தேவை என்பதை அறிந்து நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்வதற்காக தான் நான் ஜெபிப்பேன். இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிட்டோம். 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியும் உங்களுக்கு தந்தருள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபையாருக்கு ஜெபிக்கும் போது அவருடைய மன்றாட்டு ஜெபம் என்ன, அவருடைய ஜெப வேண்டுதல் என்ன? ஆண்டவரை, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானமும் தெளிவும் தேவை என்று அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும் போதே தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு, ஞானம். அதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய இந்த மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தின் ஜனங்களுடைய கண்களை மறைத்திருக்கிறான். இந்த இயேசுவாகிய சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்குள் பிரகாசிக்காதபடி அவருடைய மனதை அவன் குருடாக்கி இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபையாருக்கு மாத்திரமல்ல, பிலிப்பு சபையாருக்கு எழுதும் போது அவர் இவ்வாறு அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாக வடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதை இன்னொரு வசனத்துல 8ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்கிறேன். For the knowledge of Jesus Christ, I consider the knowledge of the world as rubbish. I consider everything in the world as rubbish for the knowledge of Jesus Christ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை குறித்து இன்னொன்று இது ஒரு வசனை சுட்டி காண்பிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின சபையாருக்கு எழுதின நிருபத்திலும் அதை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். சகலவித 10ஆம் வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளராவிட்டால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். ஒரு மனிதனை நாம் பிரியப்படுத்த வேண்டுமானால், இல்லது ஒரு எஜமானனை, ஒரு வேலைக்காரன் பிரியப்படுத்த வேண்டுமானால், அந்த எஜமானை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அந்த எஜமானுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்க வேண்டும். அந்த எஜமானுடைய நோக்கங்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த எஜமானுடைய எதிர்பார்ப்புகளை, அந்த எஜமானுடைய திட்டங்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த எஜமானுடைய தரிசனங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல நம்முடைய பரம எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்த வேண்டுமானால் அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை தான் பவுல் சொல்லும்போது
நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை இன்னும் ஆழமாக சிந்திப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்முடைய ஊழியத்தை விட நம்முடைய வாழ்க்கை தான் முக்கியம். இன்றைக்கு திருச்சபைகளிலே விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகிற மிகவும் வருத்தமான காரியம் என்னவென்றால், அநேகர் ஊழியம் செய்வதற்கு விருப்பப்படுகிறார்கள், ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விருப்பப்படுகிறது குறைவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவரை நாம் மறுதலித்து அவருடைய கற்பனைகளை நாம் விட்டு ஊழியத்தை மாத்திரம் செய்வதை ஒருபோது விரும்ப மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை, தன்னுடைய 12 சீடர்களை ஊழியத்தில் அழைத்த போது அவர் இந்த கட்டளையை முன்வைத்தார். என்ன கட்டளை? அதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன். நாம் மனுஷர்களை பிடிக்கும்படியாக அழைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஜெபித்தீர்கள், தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று, தேசங்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். உலகங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், திரளான ஆத்துமாக்கள் பாவ வழியை விட்டு நரக வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் பக்கம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெபித்த ஜெபம் தேவனுடைய பார்வையிலே உகந்த ஜெபம், வெளியேற பெற்ற ஜெபம். நிச்சயமாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கு நிச்சயமாக 100க்கு 100 கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தரை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் ஞானமுள்ள இருதயம் தேவை. அதை கர்த்தரை அறிகிற அறிவில வளர ஞானமுள்ள இருதயம். அப்போ நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை என்றால் அது எப்படி சாத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியே அவர் தன்னை பற்றி சொல்லவில்லை. அவர் சொல்லும்போது நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவே ஜீவன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம். இயேசுவே சத்தியம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசு என்று சொன்னாலும் ஒண்ணுதான், சத்தியம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான், வசனம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்றைக்கு மக்கள் இயேசுவை தனியே பிரித்து விடுகிறார்கள், வசனத்தை தனியே பிரித்து விடுகிறார்கள். இரண்டையும் நான் பிரித்து பார்க்க கூடாது. இயேசுவும் ஒன்றுதான், வசனமும் ஒன்றுதான். அந்த ஒரு கண்ணோட்டத்திலே நாம் வேதத்தை வாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவில வளருவோம். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தடுமாற்றங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழலாம், ஒரு மகிமையான வாழ்க்கை வாழலாம், ஒரு பூரணமான வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வரலாம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற மாபெரும் தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே முதலாவதாக நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், சத்தியத்திலே வளர வேண்டும், சத்தியத்தை வாங்க வேண்டும், சத்தியத்தை வைக்கக்கூடாது. இன்றைக்கு கடைசி நாட்களிலே எச்சரிப்பாக ஆண்டவர் பவுல் பவுல் மூலமாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு அங்கே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணர்வுகளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்
தம்முடைய வார்த்தையை மையப்படுத்தினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரை செய்யும்படியாக தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசை பற்ற விசுவாசத்தினால உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அங்கு போல் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை அறிவதே அறிவது, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. ஆகவே நாம் ஞானமுள்ள இருதயங்களாக மாற வேண்டுமானால் இயேசுவை அறிய வேண்டும், அவருடைய வசனமாகிய சத்தியத்தை அறிய வேண்டும். மூன்றாவது, எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஒரு நிரப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவருக்காமே நம்முடைய ஆவியின கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படலாயிராமல் ஆவிக்குட்படலாய் இருப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தர் எதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்? வெறும் அற்புதங்கள் செய்வது மாத்திரமல்ல, நிச்சயமாக அற்புதங்கள் செய்ய வேண்டும், அதிசயங்கள் செய்ய வேண்டும், ஜனங்களை விசுவாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க வேண்டும், வியாதிகளை சுகமாக்க வேண்டும், 9 விதமான வரங்கள் செயல்பட வேண்டும், திருச்சபையை வரங்களினால கட்ட வேண்டும், வரங்களின் மூலமாக மக்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எதற்காக கொடுத்திருக்கிறார்? வரங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை எதற்காக கொடுத்திருக்கிறார்? நாம் கனி கொடுக்கிற மக்களாக மாற வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்கு கொடுத்திருக்கிறார். சத்திய ஆவியாகிய வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழிநடத்துவார். இன்றைக்கு மக்கள் இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி பொய்யான உபதேசங்களுக்கும் தவறான உபதேசங்களுக்கும் அவர்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு நழுவி போகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சத்தியத்தை அறிவதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, கனி கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட இவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி வாழ வேண்டும். இதை குறித்து நான் 2வது பகுதியில சொல்வேன். உங்களுக்கும் எனக்கும் தேவை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியிலாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை வரும்போது நாம் சத்தியத்தினால நிறைந்து வாழ்வோம். சத்தியம் நமக்குள்ளே நிறைந்து காணப்படும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது என்னுடைய செய்தியில முதலாவது குறிப்பாக இருக்கிறது. இது முக்கியமான குறிப்பா இருக்கிறதுனால சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். நான் என்னுடைய செய்தியை தொடர்கிறேன். நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஞானமுள்ள இருதயம். உங்களுக்கும் எனக்கும் ஞானமுள்ள இருதயம் தேவை. இது தாவீதினுடைய ஜெபமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் ஜெபமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய ஜெபமாய் இருக்கிறது. இது நம்முடைய ஜெபமாக இன்று மாற வேண்டும். ஆகவே நமக்கு ஞானமுள்ள இருதயம் முதலாவது எதற்கு தேவை? தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்காக. இரண்டாவது, நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை எதற்காக என்றால், நாம் இப்போது தலைப்பாக எடுத்துக்கொண்ட அந்த வேத வசனத்தை நம் மடியும் வாசித்தோமானால் அதில் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இரண்டாவது, நமக்கு ஞானமுள்ள இருதயம் எந்த பகுதியில தேவை, எதற்காக தேவை? நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை அறிய வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நாம் வாழ்கிற காலம் இது கொடிய காலம். நாம் வாழ்கிற காலம் புதிய ஏற்பாட்டு காலம். நாம் வாழ்கிற காலம் கிருபையின் காலம். நாம் வாழ்கிற காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக நம்மை சந்திக்கிற ஒரு காலம். நம்மை ஆண்டவர்
இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு செல்லுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. நாம் திருச்சபை மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரன் ஜெபித்த போது இவ்வாறு ஜெபித்தார். அந்த ஜெபம் எனக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே அவர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார், பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். சபை என்று சொல்லும் போது எக்லீசியா, நான் எந்த குறிப்பிட்ட சபையும் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அதைதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பரலோகத்தின் சர்வ சங்கமாகிய சபையிலே நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். இந்த உலகத்தில் 2 விதமான சபை இருக்கிறது. ஒன்று லோக்கல் சர்ச், அதாவது உள்ளூர் சபை, ஸ்தல சபைன்னு சொல்வார்கள். இந்த யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நீங்கள் நானும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய உள்ளூர் சபைகளிலே லோக்கல் சர்ச்சில் அங்கத்தினராக இருப்பது நல்லது. அதைவிட மிக மேலானது, நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கத்தினராக இருக்கிறோமா, பரலோகத்தின் சபையில் அங்கத்தினராக இருப்போமா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நம்முடைய ஜீவியம் நன்றாக இருக்கும், நம்முடைய ஊழியம் நன்றாக இருக்கும். நாம் பணி செய்கிற இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக உப்பாக ஒளியாக வாழ்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்ட காலமாயிருக்கிறது. அநேக அந்தி கிறிஸ்துகள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை சொல்லுகிறார். அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார். நாட்கள் கொடிய காலங்களாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் வாழ்கிற காலம் எதையும் நினைக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். போன ஆண்டு நாம் எப்படி இருந்தோம், ஆனால் இன்று இந்த ஆண்டு நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ஒரு ஆண்டுல எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த 10 மாதத்துல இந்த கொரோனா COVID-19 வைரஸ் வந்த பிறகு உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் 1 கோடிக்கும் மேலாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி நம்முடைய இந்திய நாட்டிலே கொரோனா மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். உலகம் முழுவதும் இந்த கொரோனாவிலே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வாழ்க்கையில நிம்மதியின்றி, வாழ்க்கையில மிக கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக சரித்திரமே இந்த ஒரு ஆண்டிலே, இந்த 10 மாதத்திலே தலைகீழாக மாறிவிட்டது. இந்த கொரோனா வைரஸ் ஆனது நம்முடைய உடல் நலத்தை பாதித்தது மாத்திரமல்ல, இது கொள்ளை நோய் என்று கூட சொல்லலாம். இந்த கொள்ளை நோயானது நம்முடைய சரீரத்தை மாத்திரம் பாதிக்கவில்லை, சமுதாயத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது. சமுதாயத்திலே பார்க்கும்போது பல சீர்கேடுகள், பலவிதமான பாலியல் கொடுமைகள், வன்முறைகள், கொலைகள், வெறிகள், பலவிதமான களியாட்டங்கள், மீடியாக்கள் மூலமாக மக்கள் பலவிதமான தீமைகளுக்குள்ளாக கடந்து போகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கு அரசியலிலே பலவிதமான மாற்றங்கள், காவல்துறையிலே மாற்றங்கள், பாதுகாப்பு இல்லாத தன்மை, நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்கவில்லை, நீதி புரட்டப்படுகிறது. நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் மாற்றுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமானது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும் என்று மக்களுக்கு தெரியவில்லை. இதை ஆண்டவர் முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லியிருக்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்னதாக என்னை பகைத்தது என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த COVID-19 குறித்து உங்களுக்கு எனக்கு இப்படி தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு அவர் எல்லாமே முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட கொள்ளை நோய் COVID-19 வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஆல்பா ஒமேகா இருக்கிறார், அவர் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. அவர் ஆதி முதல் அந்தம் வரையிலும் என்னென்ன இந்த உலகத்தில் நடக்கும் என்று அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய ஆவிக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார்.
கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேர்ந்தெடுக்கிறார். Even before the creation of this world, even before the foundation of this world, God has chosen you and me in Jesus Christ. கர்த்தர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துக்குள்ளாக இந்த உலகத்திற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னதாக தேர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த கொடிய காலத்துல நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் கடந்து போக வேண்டும் என்று அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இது கடைசி காலம். அது மாத்திரமல்ல, இது கடைசி காலம் என்று சொல்வதற்கு காரணம், பிசாசானவன் இந்த உலகத்திலே மக்களையும் பலவிதமான தலைவர்களையும், திருச்சபையில் தலைவர்களை கூட அவன் அதிகமாக வேதனைக்குள்ளாக அவன் நடத்தி கொண்டு போகிறான். இது கடைசி காலமாக இருக்கிறது. பிசாசானவன், இது நமக்கு கடைசி காலம், பிசாசானவனுக்கு முடிவு காலம். ஒருவேளை நமக்கு இது முடிவு காலம்தான், இது பிசாசுக்கும் முடிவு காலம். ஆனால் நமக்கு இது முடிவு காலம் என்றாலும் கூட ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக வாழப்போகிறோம். நாம் நித்தியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அதை தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொண்டேன். நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசாக இருந்தால் கெட்டுப்போய் சொல்கிறார். நமக்கு இந்த உலகத்துல மரணம் ஒரு முடிவு அல்ல. மரணமானது நம்மை நித்தித்து அழைத்துச் செல்கிற ஒரு பாலம் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய முடிவு மரணமாக இருக்கலாம். மக்களுக்கு இது மரணம் ஒரு முடிவாக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு மரணம் ஒரு மகிமையாய் இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு அவன் இந்த உலகத்திலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக மாற வேண்டும், நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை, நமக்கு தெளிந்த புத்தி தேவை என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 5:8 இவ்வாறு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருதயத்திலே ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்திலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாம் ஞானமுள்ள இருதயம் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், கொடுமையின் காலம், பயங்கரமான காலம் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் தனது கொஞ்ச காலம் உண்டு என்று அவன் மக்களை அவன் வஞ்சித்துக் கொண்டு வருகிறான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொல்லாத காலத்துல அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்கிறார். நாம் ஞானமுள்ள இறுதி மக்களாக இருக்க வேண்டும். இது கடைசி காலம், பொல்லாத காலம், பிசாசுக்கு கொஞ்ச காலம், இந்த உலகத்துக்கு முடிவு காலம். ஆகவே இந்த காலத்தினுடைய தன்மையை புரிந்து, இந்த காலத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து நாம் தெளிந்த புதிர்களாக இல்லாவிட்டால், விடுத்திராவிட்டால், நம்முடைய எதிரியாகிய பிசாசாவன் கெஞ்சுகிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், திருச்சபை மக்களாகிய நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட பாடுகள் உலகத்திலே நிறைவேறி இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதமான பயம், ஒரு விதமான திகில். இந்த ஒரு விதமான பயத்தினாலே திகிலினாலே போதுமான அளவு வேதத்தை வாசிக்க முடியவில்லை. வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு மனம் இல்லை. காரணம், பிசாசு வேதத்தை வாசிக்க முடியாதபடி அவன் தடை செய்கிறான். பிசாசு கொடுக்கப்பட்ட பல பெயர்கள் உண்டு. அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவன் பொய்யன். இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த பிசாசானவன் அவன் பொய்யனாய் இருக்கிறான். பொய்க்கு அவன் பிதாவாக அவன் இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருந்து நாம் அவனை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
நாம் இந்த கடைசி காலத்துல நாம் போதுமான அளவு ஜெபிக்க கூடாது, போதுமான அளவு வேதம் வாசிக்க கூடாது என்று பிசாசு தடை பண்ணுகிறான். பிசாசு பிடிக்காத காரியம் வேத வசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை அறியக்கூடாது, ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, பரிசுத்தமாக வாழக்கூடாது, தேவ பிள்ளையோடு ஐக்கியப்படக்கூடாது, குடும்பங்களிலே ஒற்றுமையா இருக்கக்கூடாது, கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடாது, குடும்பங்களிலே சண்டை வர வேண்டும், குடும்பங்களிலே பிரச்சனை வர வேண்டும், குடும்பங்களிலே சமாதான குறை வர வேண்டும், சபைகளிலே ஒற்றுமை வரக்கூடாது, சபைகளிலே ஒருமனம் வரக்கூடாது, சபைகளிலே கூட்டாண்மை வரக்கூடாது, தேசத்திலே ஜனங்களை சிதறடிக்க வேண்டும், குழப்பங்களை உண்டாக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று அறிய வேண்டும், நாம் கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எப்படி போனாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் கடைசி நாட்களிலே வாழ்கிறோம் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இந்த கொடிய காலத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். மூன்றாவது, கடைசியாக நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் தேவை? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம். மூன்றாவது குறிப்பீடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம். முதலாவது சொன்னேன், நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருகிற ஞானமுள்ள இருதயம். இரண்டாவது, நாம் வாழ்கிற பொல்லாத காலத்தை குறித்த ஞானமுள்ள இருதயம். கடைசியாக நமக்கு தேவையான இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம். இந்த நாட்களிலே அநேகர் இந்த கொரோனாவால பின்வாங்கி போயிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக பிரகாசித்த மக்கள் இன்றைக்கு பின்னடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். போதுமான ஜெபம் இல்லை, போதுமான வேத வாசிப்பு இல்லை, போதுமான ஐக்கியம் இல்லை. உலக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய காரியங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே தேடுங்கள் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று நம்முடைய பரமபிதாவின் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் தேவனை எதற்காக தேடுகிறோம்? அவரை பிரியப்படுத்துவதற்காக, அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்காகத்தான் அவரை தேடுகிறோம். இவ்வைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள மக்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிறோம் நாம் பரிதபிக்கப்படத்தக்க மக்களாக இருப்போம். உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம் ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டம் அல்ல, நாம் ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் பின்பற்றுகிற கூட்டம் அல்ல, ஆண்டவரை பின்பற்றி ஆசீர்வாதத்தையும் பின்பற்றுகிற கூட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. மாயை எல்லாம் மாயை வச்சிருக்கிறோம். உலகமும் அதன் நிச்சயம் ஒழுந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்னைக்கு நிலைத்திருப்பான். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஊழியக்காரர்கள் கூட இயேசுவை தவிர மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாம் அநேக ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக மாறிவிட்டோம். ஆண்டவரை நாம் விட்டு பின்வாங்கி போனவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் யோசுவை போல, காலேபை போல இயேசுவை, நம்முடைய ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற கூட்டத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மோசையை போல உண்மையான மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அங்கு யோபு, அவன் தன்னுடைய உத்தமத்திலே அவன் உறுதியாயிருந்தான். தன் மனைவி அவனை தேவனை தூஷித்து நீ விடு என்று சொன்ன போது கூட அவன் சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் தூய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக உறுதியாய் இருக்க வேண்டும். அங்கு ஏசாயா தீர்க்க சொல்லுகிறார், 26 அதிகாரம் 3 வசனத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்
உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானம் காத்துக் கொள்வேன். இன்றைக்கு நாம் ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றினால் இந்த கொரோனா காலங்களிலே, இந்த கொடுமையான காலத்திலே ஒருபோதும் நாம் சமாதானத்தை இழந்து விட மாட்டோம். தேவன் ஒருபோதும் அவருடைய சமாதானத்தை எடுத்து போட மாட்டார். இந்த உலகம் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அந்த உலக சமாதானத்தை விட இயேசு கொடுக்கிற சமாதானம் தேவை. இதை ஆண்டவர் சீடர்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டார். உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுப்பதில்லை, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். உறுதியாய் பற்றிக் கொள்வர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறலாம். உலகத்திலே பொருளாதாரத்திலே மாற்றம் வரலாம், அரசியலிலே மாற்றம் வரலாம், ஆட்சியிலே மாற்றம் வரலாம், சமுதாயத்திலே மாற்றம் வரலாம், உலகத்திலே எங்கு திரும்பினாலும் எல்லா தேசங்களிலும் மாற்றம் வரலாம். உலகமானது நடுக்கடலிலே தத்தளிக்கிற கப்பலை போல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று அறிய வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுதிரத்தில் சாய்ந்து, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஒடுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையான சன்னிதானத்திலே உங்களை மாசுற்ற வல்லமுள்ளவர். பொல்லாங்கன் உங்களை தொடாம். நாம் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். சத்துரு நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை வஞ்சிக்க முடியாது. நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால், நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளாவிட்டால், நாம் எளிதில் இந்த உலகத்துல சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அவர் நித்திய பலனாக இருக்கிறார். அவர் பூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். மலைகளை விலகினாலும், பர்வதங்களை நிலைப்பேனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சமாதானத்தை எடுக்க முடியாது, சமாதானத்தை போக்க முடியாது, சமாதானத்தை குறைக்க முடியாது, சமாதானத்தை அழிக்க முடியாது. பல்வேறு சூழ்நிலை வரலாம், வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உலகத்திலே சூழ்நிலைகள் மாறலாம். எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசியாமத்திற்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிக்கும் போல் கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுவோம். அருமையான சகோதரர் பாடும்போது வாழ்ந்தாலும் இயேசுக்காக பாடினார். அந்த பாடல் எவ்வளவு உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன் என்று பாடினார். ஆகவே இயேசுக்காக வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நிச்சயமாக விசுவாசத்தை ஜெயமா முடிப்பார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது பாவமான யாவற்றை நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க இடத்தில் பொறுமையோடு கூட ஓடப்படும். கர்த்தர் நமக்கு ஜீவ கடத்து வைத்திருக்கிறார். நமக்குள்ளதை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஞானமுள்ள இருதயம் உள்ளவராகும்படி நாட்களில் என்னும் அறிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் என்னோடும் தேவ மக்களோடும் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் ஞான இறுதி முதலாகும்படி எங்கள் நாட்களை என்ன அறிவை எங்களுக்கு தார். உண்மை அறிகிற அறிவிலே வளர்கிற ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தார். உறுதியாய் பற்றிக் கொள்கிற ஆண்டவரே, உறுதியான இருதயமுடைய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். இந்த நாளை செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியர், இந்த ஃபெலோஷிப்புடைய தலைவர் எல்லாம் ஆண்டவரே, உடன் ஊழியர்கள் யாவரையும் ஆசிரியர். இந்த ஐக்கியமானது பெருகி பழுகி ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும். தேசத்தின் எழுப்புதலுக்கு, திருச்சபையின் எழுப்புதலுக்கு, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக தொடர்ந்து பயன்படுத்தும்.
வாய்ப்பளித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆ ஆ